இனி தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பல்கலைக்கழக மாணவி வழக்கு நேர்மையாக விசாரிக்கப்பட வேண்டுமென்றால் சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இந்த காவல்துறை செயல்படுகின்ற அச்சம் மக்களிடத்தில் இருக்கின்றது. ஆகவே நடுநிலையோடு உண்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கின்ற விதமாக விசாரணை நடைபெற வேண்டும் என்றால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். ஞானசேகரன் தொலைபேசியில் சார் என்று பேசியவர் யார் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மாணவி அளித்த புகாரில் உள்ள சார் என்ற நபர் யார் என்பதை போலீஸ் வெளிப்படுத்தவில்லை என்றும் குற்றச்சாட்டு. அந்த ஞானசேகரன் அவர்கள் சார் என்று செல்போனிலே பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் அவர் யார் என்று இதுவரை உயர்காவல்துறையர்கள் தெரிவிக்கப்படவில்லை. இதை மறைக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காவல்துறை ஆணையரின் கருத்தும் துறை அமைச்சரின் கருத்தும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது. யாரை காப்பாற்ற அரசு முயற்சிக்கிறது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஒரு கருத்தை சொல்கிறார். இன்றைய தினம் அந்த துறையுடைய அமைச்சர் சொல்கிறார், போர்செல்லுக்கு கம்ப்ளைண்ட் வரவில்லை, 100% வரவில்லை, நேரடியாக காவல் நிலையத்தில் தான் இந்த மாணவி புகார் கொடுத்தார் என்று முரண்பட்ட கருத்தை சொல்லியிருக்கிறார். காவல் ஆணையார் ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த துறையினுடைய அமைச்சர் நேர்மறையான ஒரு கருத்தை சொல்கிறார். டிசம்பர் 30 காலை 10 மணிக்கு திமுக அரசை கண்டித்து அதிமுக போராட்டம். தொடர் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து போராட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். தமிழக உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முதல் தகவல் அறிக்கையை காவல்துறை வெளியிடவில்லை. இணையத்தில் வெளியான எஃப்ஐஆர் அறிக்கை முடக்கப்பட்டது. மாணவி பாலியல் வழக்கு தொடர்பான விரிவான அறிக்கை சீல் வைத்த உரையில் தாக்கல் செய்யப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். மாணவர்கள் அல்லாதோர் பல்கலைக்கழகங்களுக்குள் நுழைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோருக்கு உதவி மையம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் கோவி செழியன் தகவல். பாதுகாப்பான முறையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்துருவும் நாங்கள் இல்ல எந்த நேரமும் செயல்படுகிற கமிட்டி இல்ல அது அவைகளை பெரும் உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறோம். எந்த நேரத்தில் எது நடந்தாலும் அலைபேசி மூலம் சொல்லுவதற்குரிய வசதியை உருவாக்கி தருவோம். ஆனால் அதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் மாணவி வன்கொடுமை வழக்கில் முரணான தகவல் அளிப்பதாக இருந்த சர்ச்சைக்கு அமைச்சர் கோவி செழியன் முற்றுப்புள்ளி. பாதிக்கப்பட்ட மாணவி காவல்துறை அவசர உதவி எண் 100க்கு நேரடியாக புகார் அளித்துள்ளதாக விளக்கம். தமிழ்நாடு அரசை கண்டித்து தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டார் அண்ணாமலை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தனக்குத்தானே தண்டனை அளித்துக் கொண்டதால் பரபரப்பு. தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. வரும் காலங்களில் பாஜகவின் போராட்டங்கள் தீவிரமடையும் என்றும் பேட்டி. மீது கை வைக்கக்கூடாது என்பது நம்முடைய மரபு, இந்த மண்ணினுடைய மரபு. ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் பெண்களின் மீது, தாயார்களின் மீது, குழந்தைகளின் மீது, அவர்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய இந்த குற்றச்செயல்கள் ஒரு நாளும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தவ வேள்வியாக
அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொள்வது கேலிக்கூத்தாக உள்ளது. ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை. சாட்டையால் அடிச்சுக்கிறதுங்கிறது ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை அல்லது பாவ விமோசனம். எனவே அண்ணாமலை செய்த தவறுகளுக்கு பாவ விமோசனத்துக்காக வாழ்நாள் முழுவதும் அண்ணாமலை செருப்பு அணிய முடியாத சூழல் ஏற்படும் என்றும் அமைச்சர் ரகுபதி விமர்சனம். பாரதிய ஜனதா கட்சியில பழனி பாத யாத்திரை போறதுக்காக வேண்டி 40 நாளுக்கு செருப்பு போடாம போவாங்க. அது போல நிறைய இடத்துக்கு வருஷ கணக்கில் கூட போடாம இருப்பாங்க. அது போல இவரும் ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு நினைச்சு நினைக்கிறாரு. ஆனால் இந்த இதுதான் என்று சொன்னால் அவர் வாழ்நாள் முழுவதும் செருப்பு அணிய முடியாது. அண்ணாமலையின் கேலி கூத்துக்களை பாஜகவில் உள்ளவர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பதவி பறிபோகும் என்ற அச்சத்தால் சாட்டையால் அடித்துக் கொண்டதாகவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். பெரிய பதவி வரும்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இதை ஒரு சாக்கா வச்சு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்தை எடுத்தேன். அது அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இது பகுத்தறிவாதி யாரும் ஏற்றுக்க முடியாது. ஒன்று பெரியார் பாணியில் சொன்னால் காட்டுமிராண்டித்தனமாக இருக்கிறது. தமிழகத்தில் திமுக ஆட்சியை யாராலும் அகற்ற முடியாது. காலணி அணிய மாட்டேன் என்ற சபதத்தை 48 நாள்களாக அண்ணாமலை குறைத்துக் கொண்டதாகவும் அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். வரையில் காலணி அணிய மாட்டேன் என்று சொன்னவர் அதே பேட்டியிலேயே 48 நாட்கள் என்று குறைத்திருக்கின்றார். நிச்சயமாக அவர் காணுகின்ற கனவு பகல் கனவாக இருக்கும். அவர் எண்ணுகின்ற செயல்கள் மணலிலே கயிறு திரித்ததற்கு சமமாகத்தான் அமையும். ஆகவே இந்த திராவிட மாடல் ஆட்சியில் குறைகள் ஏதும் சொல்ல முடியாததால் இப்படிப்பட்ட சவால்களை அவர் எடுத்துக்கொண்டார். அண்ணா பல்கலைக்கழகம் பாலியல் வழக்கு விசாரணை செல்லும் விதம் பல சந்தேகங்களை எழுப்புகிறது. வழக்கு குறித்து உயர்கல்வி அமைச்சர் பேசியதற்கும் காவல்துறை ஆணையர் பேசியதற்கும் முரண்பாடு உள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் சாட்டையடி தண்டனையை கடுமையாக விமர்சித்தார் SP சேகர். இது அவல நகைச்சுவையின் உச்சகட்டம் என்றும் இனி தமிழக பாஜகவை காப்பாற்ற முடியாது என்றும் கருத்து. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு நாளை இறுதிச் சடங்கு நடைபெறும் என காங்கிரஸ் தலைமை அறிவிப்பு. டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என திரளானோர் அஞ்சலி. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடத்தப்படும். மத்திய அரசு அறிவிப்பு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் மீது போற்றப்பட்ட தேசிய கொடி இந்திய ராணுவம் சார்பில் உரிய மரியாதை. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. சென்னைக்கு மெட்ரோ ரயில் சேவை கொண்டு வர காரணமானவர் என புகழாரம். நாட்டினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதற்கு பல்வேறு திட்டங்களை அவர் உருவாக்கி தருவதற்கு துணை நின்றிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மதுரை வாயில் திட்டமாக இருந்தாலும், தமிழகத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில சாலைகள் வசதி ஏற்படுத்தி வருவதாக இருந்தாலும், அதேபோல் 100 நாள் வேலை திட்டம் என்கிற ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியவர். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேரில் அஞ்சலி. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மலர் தூவி மரியாதை. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய பிரதமர் மோடி. அமித்ஷா, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர்.
அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடனும் நல்லுறவை பேணி காத்தவர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங். தான் முதலமைச்சராக இருந்தபோது பல்வேறு தலைப்புகளில் மன்மோகன் சிங்குடன் விவாதம் நடத்தியதாகவும் வீடியோ வெளியீடு. और संघर्षों से ऊपर उठकर कैसे ऊंचाइयों को हासिल किया जा सकता है, उनका जीवन ये सीख भावी पीढ़ी को देता रहेगा. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு சோனியா காந்தி நேரில் அஞ்சலி. மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல், பிரியங்கா உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு ராகுல் காந்தி, சோனியா காந்தி, கார்கே, அமித்ஷா, ஜே.பி. நட்டா உள்ளிட்ட தேசிய கட்சி தலைவர்கள் இரங்கல். மம்தா பானர்ஜி, சித்தராமையா, அரவிந்த் கெஜ்ரிவால், அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்தனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். செல்வ பெருந்தகை, ராமதாஸ், அன்புமணி, விஜய் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி இன்று நடைபெறவிருந்த மத்திய அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து. 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்பட உள்ளதாகவும் தகவல். மன்மோகன் சிங்கின் மறைவை ஒட்டி காங்கிரஸ் கட்சியின் நிகழ்ச்சிகள் அடுத்த 7 நாட்களுக்கு ரத்து. காங்கிரஸ் கட்சியின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும் என்று அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு அலுவலகங்களில் அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்ட தேசிய கொடி. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி தமிழ்நாட்டில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிப்பு. அதிமுக மற்றும் பாஜக சார்பில் இன்று நடைபெறவிருந்த அனைத்து ஆர்ப்பாட்டங்களும் ரத்து. மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி அறிவிப்பு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தது வெள்ளை மாளிகை. அமெரிக்கா, இந்தியா இடையே உறவை பலப்படுத்த அர்ப்பணிப்புடன் செயல்பட்டவர் என பெருமிதம். மன்மோகன் சிங் தலைமையில் உலகளாவிய நிலைப்பாட்டை இந்தியா வலுப்படுத்தியதாக பெருமிதம். உலக அளவில் போற்றப்படும் சிறந்த அரசியல்வாதி என்றும் பிரான்ஸ் மற்றும் ஈரான் அரசுகள் புகழாரம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர். சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் புகழ் அஞ்சலி. ஒரு அற்புதமான மனிதர், a great financial reformer, very statesman. அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை நிறுத்தி வைப்பு. ஹெச் ராஜா தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை பரங்கிமலையில் ரயில் முன் இளம்பெண்ணை தள்ளி கொலை செய்தவர் குற்றவாளி. 2022ஆம் ஆண்டு கொலை செய்த சதீஷ் குறித்த தண்டனை விவரத்தை வரும் 30ஆம் தேதி அறிவிக்கிறது அள்ளிக்குளம் நீதிமன்றம். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் கைதிகளுக்கு ஆரோக்கியமான உணவு வழங்கப்படுகிறதா என நேரில் ஆய்வு செய்ய வேண்டும். நெல்லை மாவட்ட சட்டப்பணி ஆணைய தலைவருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஒரு டன் கரும்புக்கு 5000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டுமென பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழகத்தில் கரும்பு விலையை குறைத்து விவசாயிகள் வயிற்றில் அடிப்பதுதான் திராவிட மாடலா என்றும் விமர்சனம். மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் குரு பூஜையில் பங்கேற்குமாறு தாவேகா தலைவர் விஜய்க்கு அழைப்பு. விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் மற்றும் மைத்துனர் சுதீஷ் நேரில் அழைப்பு. தமிழக காவல்துறையில் 4 ADCPக்கள் இடமாற்றம்.
காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் அதிரடி. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும். சென்னையில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். புல்லட் யானை பிடிக்க வந்த பொம்மன் யானைக்கு மதம் பிடித்ததால் பரபரப்பு. பாதுகாப்பான பகுதியில் கட்டி வைக்கப்பட்டுள்ள பொம்மன் யானை. முத்துராமலிங்க தேவர் மற்றும் சுபாஷ் சந்திரபோஸ் குறித்து அவதூறு பேசியவரை கைது செய்ய வலியுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு.